பல நல்ல செயல்களின் மூலமாக மனிதனுடைய சொல், செயல், சிந்தனை இவற்றை நல்வழிப்படுத்தி புண்ணியம் சம்பாதிப்பதற்கு வழிவகை செய்வது. பொருள்களை சம்பாதிக்கிறோம், வாகனங்கள் போன்ற வசதிகளை பெறுகிறோம், உத்தியோகத்திலே உயர்வை பெறுகிறோம். அதுபோன்று மனதளவிலே மனிதன் பக்தியுடன் கூடிய பக்குவப்பட்ட மனிதர்களாக மென்மேலும் இறைவனுடைய தொண்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான மனதனுடைய வளர்ச்சி மனிதனுடைய வளர்ச்சியாக பார்க்கப்பட்டு அறம் செய்ய விரும்பு என்று நம்முடைய நீதி நூல்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அந்த வகையிலே இந்த அட்சய திருத்தியை என்கிற ஒரு புண்ணிய காலமானது பல தர்ம காரியங்களை செய்வதற்கும் உகந்த காலமாக கருதப்பட்டு நம்முடைய நல்ல சிந்தனைகளை பன்மடங்கு வளர்த்து கொள்வதற்கும் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களின் மூலமாக சாதாரண நாட்களிலே கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை விட பல மடங்கு புண்ணியத்தை பெறுவதற்கான வாய்ப்பாகவும் இந்த அட்சய திருத்தியை புண்ணிய காலம் கருதப்பட்டு அன்றைய தினம் கோவில்களுக்கும் சரி, தர்ம காரியங்களுக்கும் சரி, வேத சாஸ்திர வளர்ச்சிக்கும் சரி, நம்மால் முடிந்த உதவிகளை, சேவைகளை செய்வதன் மூலமாக குறைவற்ற செல்வத்தை, அட்சயம் என்றால் குறைவற்றது. மகாபாரதத்திலே சூரிய பகவானுடைய அருளோடு தௌமிய மகர்ஷி அவர்கள் உபதேசித்த முறையிலே பாண்டவர்கள் அந்த அட்சய பாத்திரத்தை பெற்று காட்டிலே வசித்துக் கொண்டிருந்த நேரத்திலேயும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய வலிமையை, சக்தியை பெற்றார்கள் என்பது அந்த அட்சயம் என்கிற சப்தத்திற்கு, சொல்லிற்கான பொருளை தெளிவாக நமக்கு விளக்குகிறது. அட்சய திருத்தியை மூலமாக வளர்ச்சியும், சங்கர ஜெயந்தியின் மூலமாக தெளிவையும் ஞானத்தையும் பெற்று மேன்மேலும் அந்த பகவானுடைய அருளை பெறும் விதத்திலே, குரு பக்தியை வளர்த்து கொள்ளும் விதத்திலே அருளையும் பொருளையும் பெற்று சிறப்பான முறையிலே மேன்மேலும் பக்தி மார்க்கத்திலே, ஆன்மீக மார்க்கத்திலே மேன்மேலும் முன்னேறுவதற்கு பிரார்த்தனையும் பிரயத்தனமும் செய்ய வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.